to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம வந்து how to get glowing skin தான் பார்க்க போகிறோம். நல்ல healthy glowing skin. And as usual எல்லாமே natural ingredients தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். So without any further ado, let's get started. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங்க்கு நான் வந்து ரா மில்க் எடுத்திருக்கேன், காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மில்க் அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் இதில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து காட்டன் பேட் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக நீங்கள் வந்து பால் டிப் பண்ணி ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் வைப் பண்ணிக்கோங்க. பால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். ஏன்னா மில்கில் பார்த்தீங்கன்னா வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக மில்க் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆகிட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து காட்டன் பேடோ இல்லைனா வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், நல்லா நரிஷ்டாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங் வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆலோவேரா ஜெல் வேணும். நான் வந்து ஃபேஸ் ஷாப்போட ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல் நல்லாயிருக்கு அண்ட் ரிவோனா ஆலோவேரா ஜெல் வந்து நல்லாயிருக்கு. 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லை வந்து காய்ச்சாத பாலில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஆலோவேரா ஜெல் பிளான்ட் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் நான் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்தேன் அண்ட் ஆலோவேரா ஜெல் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு நான் வந்து ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அரிசி மாவு எடுக்கும்போது நல்லா ஃபைனாக இருக்கிற அரிசி மாவாக எடுத்துக்கோங்க. பவுடர் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் ஸ்கின்னில் வந்து அவ்வளோ ஹாஷாக இருக்காது, நல்லா ஈஸியாக நம்மளால் ஸ்க்ரப் பண்ண முடியும். இப்போ இந்த அரிசி மாவை எடுத்து நான் அந்த ஆலோவேரா ஜெல் அண்ட் மில்கில் ஆட் பண்ணதில் நான் சேர்த்துருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிரும். இதோட ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அடிஷ்னலாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ½ லெமன் யூஸ் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். லெமனில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. லெமனில் விட்டமின் சி இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். போஸ்லாம் நல்லா டைட்டன் ஆகிடும். ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதோட நம்ம ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து யூஸ் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். ஃபேஸ் நல்லா ஈரமாக இருக்கும் போதே இந்த ஸ்க்ரப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட டெக்ஸ்டர் வந்து நல்லா மாறும், சாஃப்டாக ஆகும். அண்ட் இதில் நம்ம அரிசி மாவும் போட்டிருக்கோம். அரிசி மாவு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணும், சன் டேன்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். இதில் நம்ம வந்து மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் ஆலோவேரா ஜெல் வந்து உங்கள் ஸ்கின் இரிட்டேஷன் வந்து நல்லா காம் டவுன் பண்ணும். அண்ட் லெமன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு ப்ளீச்சாக ஒர்க் பண்ணும். இந்த ஸ்க்ரப்பை வந்து நல்லா 3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் இல்லை லூக்வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். இது வந்து நீங்கள் எவ்ரிடே கூட அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்பான ஒரு ஃபேஸ் பேக். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 1 ஸ்பூன் கோதுமை மாவு வேணும், வீட் ஃப்ளார். அரிசி மாவு மாதிரியே கோதுமை மாவு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நரிஷ்மெண்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னில் வந்து க்ளோயிங் ஆகிடும். அண்ட் வீட் ஃப்ளார் வந்து சன் டேமேஜ்லேருந்து நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வைல்ட் டர்மரிக், கஸ்தூரி மஞ்சள். ஸோ கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் டர்மரிக் மாதிரி இருக்காது. இதில் ஸ்டெயின்லாம் ஆகாது, நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும் ஸ்கின்னுக்கு. மஞ்சள் பற்றி எல்லாருக்குமே தெரியும், இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸை வந்து ½ லெமன் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரா மில்க். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்குக்கு நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் விட்டுடலாம், ஆப்ஷனல் தான் அது. ஏன்னா சில பேரோட ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா லெமன் ஒத்துக்காது, இரிட்டேஷன் கொடுக்கும். அண்ட் இதில் நீங்கள் வந்து முல்தானி மெட்டி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து முல்தானி மெட்டி அவ்வளோவா சூட் ஆகாது, ஆனால் ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு வந்து சூப்பராக சூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நார்மலாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் நிறைய பேரால் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஷியல் ஹேர் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா இதில் நம்ம வந்து வைல்ட் டர்மரிக்கில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் இல்லை லூக்வார்ம் வாட்டர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருந்தது அண்ட் நல்லா சாஃப்டாக இருந்தது.
இப்போ நம்மளோட ரெகுலர் ஸ்கின் கேர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபேஷியல் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்கின் டைப் வந்து ட்ரை டு நார்மல் சைடில் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபேஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து எதனா க்ரீம்ஸோ இல்லைனா வந்து எதனா ஆயிலோ அப்ளை பண்ணணும். நான் இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பர்பிளோட கோல்டு ஃபேஷியல் ஆயில். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாரில் வந்து ப்ராடக்ட்டோட நேம் லிங்க்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னு இருந்ததுன்னா ஜஸ்ட் ஆட் டு கார்ட் மட்டும் போட்டுக்கோங்க. லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபேஷியல் ஆயில் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பாதாம் ஆயில் இருக்கும்ல, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக 7 days வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshay saying bye-bye and take care of yourself.